Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss the topic page formatting. We are going to discuss the topic page formatting. ஸோ நம்ம நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பேஜ் ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். ஸோ ஃபார்மேட்னா என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு கான்செப்டில் இருக்கிற ஒரு பேஜஸ், தட் மீன்ஸ் டாக்குமெண்ட்டை இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான மார்ஜின் செட்டிங், மார்ஜினுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 inches உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும். தென் ஸோ மார்ஜினை விட அடுத்தது பேஜுடைய லே அவுட் செட் பண்ணணும். ஸோ 2 columns அசைன் பண்ணணுமா ஆர் 3 columns அசைன் பண்ணணுமா ஆர் சிங்கிள் columns அசைன் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்குது. அண்ட் தென் பேப்பருடைய சைஸ் செட் பண்ணுறது, பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுற பேப்பருடைய சைஸ் A4 சைஸ் பேப்பர் வேணுமா, A3 சைஸ் பேப்பர் வேணுமா, A2 சைஸ் ஆர் லீகல் ஷீட் பேப்பர் வேணுமா, என்ன மாதிரியான பேப்பர் சைஸ் வருது எல்லாம் அப்படின்றத பற்றி தான் எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக் பேஜ் செட்டப், தட் மீன்ஸ் மார்ஜின் சேஞ்சிங், தட் மீன்ஸ் மார்ஜின்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்கிற மார்ஜின்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் அதுக்கு முன்னாடி பேஜ் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்றத முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் கோயிங் டு டிஸ்கஸ் வித் த பேஜ் ஃபார்மேட்டிங். ஸோ மேக்கிங் சேஞ்சஸ் டு த செட்டிங் ஆஃப் பேஜ் இஸ் கால்ட் பேஜ் ஃபார்மேட்டிங். ஸோ ஒரு பேஜுக்குள்ளார இருக்கிற செட்டிங்ஸ், ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய பேஜஸில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பை சேஞ்சிங் சம் ஆப்ஷன். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மார்ஜின்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, காலமுடைய காலம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், காலம்ஸாக டிவைட் பண்ணி 2 columns ஆர் 3 columns டிவைட் பண்ணணும். ஆர் உங்களுக்கான சைஸ், பேப்பருடைய சைஸ் A3 A4 இந்த மாதிரி பேப்பர் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சிங் ஆஃப் பேஜ். ஸோ அந்த பேஜோடைய சேஞ்சிங் செட்டிங்ஸ் தான். சரிங்களா. இந்த சேஞ்சஸ் மெத்தடுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கால் த பேஜ் ஃபார்மேட்டிங். ஸோ மேக்கிங் சேஞ்சஸ் டு த செட்டிங்ஸ் ஆஃப் பேஜ் இஸ் கால்ட் பேஜ் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா. தென் the page setup groups of the page layout tab of Word 2013 is used for page formatting. ஸோ இந்த பேஜ் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷன் எந்த டேபுக்குள்ளார எந்த குரூப்ஸ்குள்ளார உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the page setup groups. ஸோ நான் ஓப்பன் திஸ் பேஜ் செட்டப் குரூப். ஸோ அந்த பேஜ் செட்டப் குரூப்ஸை நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா பை கிளிக்கிங் திஸ் பேஜ் லேஅவுட் டேப். ஸோ என்ன பண்ணணும், பேஜ் லேஅவுட் டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார மோர் தென் groups option available இருக்கு. இந்த second one groups is the page setup groups in Word 2013 used for page formatting, used for page format நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ எங்கே அந்த பேஜ் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பேஜ் செட்டப் குரூப்புக்குள்ளார இருக்கிற பேஜ் லேஅவுட் டேபுக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் த மார்ஜின் ஆர் த அமௌண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா மார்ஜின் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த மார்ஜின் செட்டிங்ஸை நம்ம பேஜ் ஃபார்மேட்டிங்குள்ளார நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்ஜின்ஸ் ஆர் த அமௌண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் லையிங் பிட்வீன் த டெக்ஸ்ட் அண்ட் த எட்ஜ் ஆஃப் த பேஜ் ஆன் ஆல் 4 sides. ஸோ 4 சைடில், தட் மீன்ஸ் 4 சைட்ஸ்லையும் உங்களுக்கான எம்டி ஸ்பேசஸை, டெக்ஸ்ட்டை எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே என்ட்ரு பண்ணாமல் கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை உங்களுடைய இன்னர் ஆஃப் த மார்ஜின், தட் மீன்ஸ் இன்னர் ஆஃப் த ஸ்பேசஸ் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் இந்த ஏரியாக்குள்ளார டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணாமல் மிடில் ஆஃப் த ஏரியாவுக்குள்ளார மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், மார்ஜின்ஸை முதல்ல செட் பண்ணணும். ஸோ அந்த மார்ஜின்ஸ்க்கான அமௌண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் எவ்வளோ நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றத எங்கே செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பை யூசிங் திஸ் பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கிற பேஜோடைய 4 சைட்ஸில் எவ்வளோ ஸ்பேஸஸை நம்ம மார்ஜின்ஸ்க்காக அசைன் பண்ணணும். ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸஸ் தான் என்னது, மார்ஜின். ஸோ லைங் அந்த ஒயிட் ஸ்பேஸ் லைங் பிட்வீன் த டெக்ஸ்ட் அண்ட் த எட்ஜ் ஆஃப் த பேஜ் ஆன் ஆல் 4 sides. ஸோ 4 சைட்லேயும் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் the default setting for the top, bottom, left, right margin in Word 2013 is 1 inches each page. Each sideல என்னவா இருக்கு, left and right or top to bottom. ஸோ உங்களுக்கான டாப் லைனில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசஸ்க்கான மார்ஜின் ஸ்பேசஸ் எவ்வளோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்,
பாட்டம் சைடில் எவ்வளோ ஸ்பேசஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், தட் மீன் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கான மார்ஜின் செட்டிங்ஸை வச்சுருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 inches ஃபார் ஈச் சைட். ஓகேங்களா. ஸோ ஹவு டு மேக் திஸ், ஸோ இந்த மார்ஜினுக்கான செட்டிங்ஸை நம்ம எப்படி மேக் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸை மார்ஜின்ஸை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மெத்தடில் நம்ம கொண்டு வரது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு சேஞ்சிங் மார்ஜின் செட்டப். ஓகேங்களா. ஸ்டெப் டு சேஞ்ச் த பேஜ் மார்ஜின் செட்டப். ஓகேங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் 1. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ண போறீங்க, மெத்தட் 1 மெத்தடில் நீங்கள் ஒரு பேஜ் மார்ஜின்ஸை எப்படி செட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு மார்ஜின்ஸை நம்ம அசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெத்தட் 1. ஸோ go to click, that means click the page layout tab, click the page layout tab, and then after in this page setup group and click margin option. ஸோ உங்களுக்கான மார்ஜின் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா now in this option for page setup group and then which one tab, yes page layout tab click பண்ணிட்டு after that page setup group குள்ளார இருக்கிற மார்ஜின் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா now there are different types of default margin options உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மார்ஜினுக்கான ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஜின், டிஃபால்ட்டாக இருக்கிற மார்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். தட் மீன்ஸ் நார்மல், நேரோ ஆப்ஷன், மிரர் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஜின் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எனி ஒன் செட் ஆஃப் மார்ஜின் பை யுவர் செலக்டட் பேஜஸ், சரிங்களா, செலக்டட் ஒரு பேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களா ஆர் என்டையர் பேஜஸ்க்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணி போறீங்க, உங்களுக்கான மார்ஜின்ஸை செட் பண்ண போகணும். ஓகேங்களா. தென் இன் திஸ் ட்ராப் டவுன் லிஸ்ட், ஸோ இந்த கிளிக் மார்ஜினுக்கான ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா கிளிக் த டைப்ஸ் ஆஃப் மார்ஜின் யூ வாண்ட் டு சே நார்மல். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்கிற நார்மல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா நவ் கிளிக் திஸ் டைப்ஸ் ஆஃப் மார்ஜின். ஸோ நேரோ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நேரோவுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நேரோவுக்கான செலெக்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நேரோ பேஜ் மார்ஜின் ஆப்ஷன் செட் ஆகும். ஸோ மிரர் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மார்ஜின் செட் பண்ணணும் பை கிளிக்கிங் திஸ் மிரர் பேஜ் மார்ஜின் ஆப்ஷன். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். தென் செகண்ட் ஒன் மெத்தட், மெத்தட் 2ல் நீங்கள் உங்களுக்கான மார்ஜின் செட் பண்ணுற வே என்ன அப்படின்னா மெத்தட் 2 திஸ் த யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் ஓன் மார்ஜின். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருந்த மார்ஜினை நம்ம யூஸ் பண்ணோம். இன் செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபைட், தட் மீன்ஸ் ஒரு கஸ்டமருக்கு தேவையான மெத்தடில் மார்ஜினுடைய வேல்யூஸை எவ்வளோ ஸ்பேசஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் ஓன் மார்ஜின் செட்டிங் பை கிளிக்கிங் மார்ஜின் அண்ட் தென் கிளிக்கிங் கஸ்டம் மார்ஜின். ஸோ இந்த மார்ஜினுக்கான லாஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் மார்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கல் செஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டிஸ்கஷன்ஸ் வியூவில் உங்களுக்கு வியூ தெரியும். ஓகேங்களா. யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் ஓன் மார்ஜின் செட்டிங் பை கிளிக்கிங் மார்ஜின் அண்ட் தென் clicking custom margin option. ஓகேங்களா. clicking custom margin option. ஸோ இந்த கஸ்டம் மார்ஜின் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். தட் மீன்ஸ் த பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் அப்பியர். இந்த டைம் என்ன ஆகும் உங்களுக்கான த பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் ஆர் அப்பியர். இந்த பேஜ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும்போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லே அவுட், பேப்பர் அண்ட் தென் மார்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இஃப் யூ செலக்ட் திஸ் மார்ஜின் செட்டிங், ஸோ இப்போ இந்த மார்ஜின் ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணுறதுக்காக மார்ஜின் டேபை நம்ம கிளிக் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட் ஸ்பெசிஃபை த டாப் ஆஃப் த வேல்யூ எவ்வளோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், பாட்டம் ஆஃப் த வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ ஸ்பேசஸை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு மார்ஜினுக்கு எவ்வளோ ஸ்பேசஸை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத யூ கேன் மேனுவலி என்டர் த வேல்யூ ஆஃப் பொசிஷனல் மார்ஜின் செட்டிங் ஸ்பேசஸ். ஓகேங்களா. டாப், பாட்டம், லெஃப்ட் அண்டு ரைட் ஆஃப் த மார்ஜின். ஓகேங்களா. Then after you can go to select this value. So particularly அந்த வேல்யூஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. தட் மீன்ஸ் டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் ஏரியாவில் நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவலில் ஃபைனலைஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்க, அந்த வேல்யூஸை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் கிளிக் ஓகே பட்டன். ஸோ நீங்கள் ஓகே பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான மார்ஜின் செட்டிங் இன் யுவர் வேர்ட் டாக்குமெண்ட், என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன ஆகும் உங்களுக்கான மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸில் என்ன பண்ணலாம் உங்களுக்கான மார்ஜின்ஸை செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தடில் ஸோ 2 மெத்தடாலஜியில் நம்மளான மார்ஜினை செட் பண்ணுறதுக்கான மெத்தட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் மெத்தடை நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு இருந்தோம். கண்டினியூ டு மேக்கிங் ஏ பேஜ் ஃபார்மேட்டிங். தட் இஸ் ஒரு பேஜை ஃபார்மேட்டிங்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் திங்ஸை நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மார்ஜின் செட்டிங்ஸை நம்ம கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வைஸாக நீங்கள் மார்ஜினை கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோ டு கிளிக் திஸ் லேஅவுட் டேப் அண்ட் செலக்ட் திஸ் பேஜ் செட்டப் குரூப். ஸோ லேஅவுட் டேப்குள்ளே இருக்கிற பேஜ் செட்டப் குரூப்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த பேஜ் செட்டப் குரூப்ஸ்குள்ளே இருக்கிற மார்ஜின் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மார்ஜின் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுமே தேர் ஆர் மெனி மார்ஜின்ஸ் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ், நார்மல், நேரோ, மாடரேட், வைட், மிரர்ட், ஆஃபீஸ் 2003 டிஃபால்ட் வெர்ஷன். ஸோ இது மட்டும் இல்லை, அடிஷ்னல் கஸ்டம்ஸ் மார்ஜின் ஆப்ஷன்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த அடிஷன் கஸ்டம் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன, இப்போ டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. ஸோ அடிஷ்னலாக இஃப் யூ வாண்ட் டு ஆட் த கஸ்டம்ஸ் மார்ஜின், ஸோ மார்ஜினுடைய லெவலை உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தட் டைம் வி யூஸ்டு டு திஸ் கஸ்டம் மார்ஜின் ஆப்ஷன். சப்போஸ் வி கேன் யூஸ்டு டு த நார்மல் மார்ஜின் சைஸ். டிஃபால்ட்டாக நீங்கள் நார்மல் டிஃபால்ட் சைஸ் ஆஃப் த மார்ஜின் பார்த்தீங்கன்னா டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட் இந்த பொசிஷனில் உங்களுக்கான ஸ்பேஸ், தட் மீன்ஸ் ஸோ பர்டிகுலர் ஸ்பேஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட்டு, ரைட். ஸோ இந்த ஸ்பேஸ் லொக்கேஷன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் நம்ம மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜினை நம்ம செட் பண்ணணும். நார்மல் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் த டாப் 1 inches, பாட்டம் 1 inches, லெஃப்ட் 1 inches, ரைட் 1 inchஸில் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கான மார்ஜின் செட் ஆகும். சப்போஸ் தென் செகண்ட் ஒன் ஆப்ஷன் நேரோ ஆப்ஷன். ஸோ இந்த நேரோ ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்பில் 0.5 inches, பாட்டமில் 0.5 inches, லெஃப்டில் 0.5 inches அண்டு ரைட்டில் 0.5 inches. ஸோ அதே சிமிலர் டு அதே செகண்ட். தென் அனதர் ஒன் ஆப்ஷன் மாடரேட். ஸோ இந்த மாடரேட் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், டாப்புடைய லெவல் 1 inchஸும் பாட்டம் லெவல் 1 inchஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான மார்ஜின் அலைன்மெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 inchஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வைட் ரேஞ்சில் மார்ஜின் செட் பண்ணணும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் 1 inchஸும் அண்ட் லெஃப்ட் டு ரைட்டில் உங்களுக்கான வேல்யூஸ் 2 inchஸும் உங்களுக்கு ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மிரர். ஸோ மிரர் பேசிஸ்னால் என்னென்னா நம்மளுடைய நார்மல் யூசர்ஸ் மிரர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கான ரிஃப்ளெக்டட் இமேஜஸை நமக்கு ஷோ பண்ணும். அதே போல் உங்களுக்கான இந்த மிரர் இமேஜஸில் டாப் அண்ட் பாட்டமில் 1 inches ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணும். அண்ட் தென் இன்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 1.25 inches அண்ட் அவுட் சைட் மீன்ஸ் என்ன, வெளியில் உங்களுக்கு அவுட்டர் கவரிங் ஏரியாவில் 1 inchஸும் இன்சைடில் பார்த்தீங்கன்னா 1.25 inchஸும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணும். தட் மீன்ஸ் ஒரே பேஜஸாக 2 பேஜஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணும். ஸோ இன்சைட் ஆஃப் த பொசிஷனில் 1.25 inchஸும் அவுட் சைட் ஆஃப் த பொசிஷனில் 1 inchஸும் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் 2003 என்ன மாதிரி அவைலபிலிட்டி டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் மார்ஜின்ஸ்க்கான அலைன்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஆப்ஷன் வாஸ் த ஆஃபீஸ் 2003 டிஃபால்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த கஸ்டம்ஸ் மார்ஜின் ஆப்ஷன், ஸோ நீங்கள் கஸ்டம்ஸ் மார்ஜின் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணதுமே என்ன ஆகுனா பேஜ் செட்டப்ஸ்க்கான டயலாக் பாக்ஸ் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜ் செட்டப் பாக்ஸ்க்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் ஆப்ஷனில் மார்ஜின், பேப்பர் அண்ட் லேஅவுட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மார்ஜின் என்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த மார்ஜின் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்கிற மார்ஜின்ஸ் குரூப்ஸ், தட் மீன்ஸ் டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு, இந்த கட்டர்ஸ் அண்ட் கட்டர் ஆஃப் பொசிஷன். ஸோ உங்களுக்கான ஒவ்வொரு பொசிஷன் ஆஃப் தட் மீன்ஸ் உங்களுடைய மவுஸுடைய பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணுமா, ரைட் ஹேண்ட் சைடில் வரணுமா, ஸோ கட்டருடைய பொசிஷன்ஸ் எந்த இடத்துல இருக்கும், எத்தனை இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்களுடைய மார்ஜினை நெக்ஸ்ட் மார்ஜினுக்கு அடுத்தது எந்த லெவலில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றது. தட் மீன்ஸ் உங்களுடைய கர்சர் பாயிண்ட் எந்த இடத்துல பிளிங்க் ஆகணும் அப்படின்றது என்ன தான் கட்டர். சரிங்களா? ஸோ இந்த கட்டர் 0 inches நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கான அந்த மார்ஜினுக்கு பக்கத்துலேயே என்ன ஆகுனா உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஐக்கான், தட் மீன்ஸ் உங்களுக்கான கர்சர்ஸ் பிளிங்க் ஆகும். ஸோ அது எந்த பொசிஷன்ஸில் பிளிங்க் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் டாப் ஆர் லெஃப்ட், ஸோ டாப் பொசிஷன்ஸ் ஆர் லெஃப்ட் பொசிஷனில் எந்த இடத்துல உங்களுக்கு பிளிங்க் ஆகணும் அப்படின்ற பேஸ் பண்ணியில் என்ன இருக்குது உங்களுக்கான கட்டர்ஸ் பொசிஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வேல்யூ ஆஃப் த மார்ஜின் வேல்யூ. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்பர் பேஸில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆர் உங்களுடைய இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பொசிஷன். ஸோ சிமிலர் டு டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு அந்த பொசிஷன்ஸில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான மார்ஜின்ஸை நீங்கள் செட் பண்ணலாம். அந்த மார்ஜினுக்கான கட்டர்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா
ஸோ எந்த பொசிஷன் லெஃப்ட் பொசிஷனில் ஷோ ஆகணுமோ அந்த கட்டர் ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் எல் ஷேப்பில் ஒரு கட்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ் எந்த பொசிஷனில் உங்களுக்கு ஷோ ஆகணும், தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையா ஆர் டாப் பொசிஷன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகணுமா, ஓகேங்களா. ஸோ அது எந்த டிஸ்டன்ஸில் எத்தனை இன்ச்சஸில் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்றது என்னன்னா கட்டர்ஸுடைய பொசிஷன் 0 inchesன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் தட் 1 inches 2 inches, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஓரியன்டேஷன். இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். அண்ட் தென் பேஜோடைய ஆப்ஷன், சிங்கிள் பேஜஸை யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை மல்டிபிள் பேஜஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா. இதே ஆப்ஷன்ஸை மார்ஜின்ஸ் சிங்கிளான மல்டிபிள் பேஜஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் பேஜஸை அப்ளை பண்ண அதே கான்செப்டை லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பேஜஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு டாப் பாட்டம் அண்ட் லெஃப்ட் ரைட்டுடைய அலைன்மெண்ட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுடைய ப்ரீவியூ ஆப்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகும். ப்ரீவியூ ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் பேஸிஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா. திஸ் பாயிண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஸோ இந்த பர்டிகுலரான இந்த ஒரே ஒரு பேஜஸ்க்கு மட்டும் கொண்டு வர போகிறீங்களா இல்லை ஓவரால் டாக்குமெண்ட் ஒரு 100 pages ஆர் 10 pages நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த 10 pagesக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்லேயே அப்ளை ஆகணுமா அப்படின்றது என்னது ஹோல் டாக்குமெண்ட். அப்ளை டு விச் ஒன், ஹோல் டாக்குமெண்ட்டை நீங்கள் செட் பண்ணுறீங்க. நவ் கோ டு கிளிக் ஆப்ஷன். கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான மவுஸ் பாயிண்டர் கர்சர்ஸ் எங்கே ஆகுது பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பில் இருந்த அந்த கர்சர் உங்களுடைய பாட்டம் சம் லொக்கேஷன்ஸில் தான் ஆயிடுச்சு. உங்களுக்கான ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு டாப் அண்டு பாட்டம் பேஸ் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்லேருந்து இங்கே வரைக்கும் என்ன இருக்குன்னா உங்களுக்கான போர்ஷன் லெஃப்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் ஆஃப் இந்த ஒயிட் கலர்ஸ் லைன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கேருந்து உங்களுடைய மவுஸ் கர்சர்ஸ் பிளிங்க் ஆகிடுற வரைக்கும் என்னது உங்களுக்கான லெஃப்ட் மார்ஜின். டாப் மார்ஜின் என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் டாப்பில் இருந்து இப்போ கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்க அந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா உங்களுடைய டாப் மார்ஜின். ஸோ சிமிலர் டு உங்களுடைய பாட்டம் மார்ஜின். சரி, ரைட் மார்ஜினுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரைட் மார்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுடைய கர்சர் பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணிக்கிட்டே வரேன். மூவ் பண்ணும்போது எந்த போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நான் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிக்கிட்டே வரேன். ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணதுமே என்ன ஆகிடுது உங்களுக்கான சம் ஸ்பெசிஃபை லொக்கேஷன்ஸில் போனதுமே என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ஸ்பேஸ் பார் கண்டினியூட்டி போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணலை, டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணாத இருக்கிறதால உங்களுக்கு ஸ்பேஸ் பார் கண்டினியூட்டியாக போகுது. சப்போஸ் உங்களுடைய கரெக்டு லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நான் கோ டு ப்ரெஸ் திஸ் டேப் கீ. ஸோ நீங்கள் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் டேப் லாஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் பொசிஷன்ஸ்க்கு மூவ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட் ஆஃப் வியூ இப்போ கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஆஃப் வியூ வரைக்கும் என்ன ஆகுது உங்களுக்கான மார்ஜின் செட் ஆகுது, ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைட் மார்ஜின். அதே மாதிரி உங்களுடைய பாட்டம் சைட் மார்ஜின் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நான் ப்ரெஸ் த டெக்ஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அந்த போர்ஷன் ஆஃப் ஏரியாக்குள்ளார மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு ரைட் ஆகும். அதனால் உங்களுக்கான கரெக்ட் மார்ஜின் ஏரியாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் உங்களுடைய மவுஸ் பாயிண்டர்ஸை நான் மூவ் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ டெக்ஸ்ட் இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு அந்த கரெக்டான பொசிஷன் எது இல்லை அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சப்போஸ் டெக்ஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா ஈஸிலி யூ ஃபைண்ட் தட் மார்ஜின் டாப் பாட்டம் லெஃப்ட் அண்டு ரைட் போர்ஷன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான டெக்ஸ்ட் பேசிஸில் ஓகே இப்போ செகண்ட் பேஜஸ்க்கு போயிடுச்சு. ஸோ செகண்ட் பேஜஸ்க்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனுடைய மார்ஜின் லெவல். ஸோ இந்த போர்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்டம் மார்ஜின். ஸோ பாட்டம் மார்ஜினுக்கான ஸ்பேஸ் இந்த பாட்டம்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் இந்த ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது பாட்டம் மார்ஜின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்டுக்கும் நீங்கள் உங்களுடைய மார்ஜின்ஸ்க்கான செட் பண்ணலாம், டாப் பாட்டம் லெஃப்ட் அண்டு ரைட் பொசிஷன்ஸ், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.